தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இப்போ கலையில் வந்து நீங்கள் இது ஓட்டப்பந்தயம் கிடையாது, நீ பலசாலியா நான் பலசாலியா அப்படின்னு தீர்மானிக்கிற அரங்குகள் கிடையாது தியேட்டர். இப்போ மைக் டைசனுக்கும் ஒருத்தர் குத்து சண்டை நடந்துச்சு, அது குத்து சண்டை போட்டி கிடையாது. சரிங்களா? மக்களின் கவனத்தை எவ்வளோக்குள்ள ஈர்க்கிறோம், மக்கள் எவ்வளோக்குள்ள உள்ளே வர்றாங்க, எவ்வளோக்குள்ள பார்க்குறாங்க, அந்த படம் எப்படி வளர்ந்து வருது, இதுதான் பாயிண்ட்டு. ஸோ இப்போ நம்ம படத்தை பொறுத்த மட்டும் வந்து என்னென்னா கவனம் பெறலை, தேடி போய் தேட்டரில் இல்லை. நீர்ப்பறவையும் எனக்கு ஸ்பெஷல், தர்மதுரையும் எனக்கு ஸ்பெஷல். அப்புறம் பலர் வந்து என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, தர்மதுரை மாதிரி இல்லை, நீர்ப்பறவை மாதிரி. இப்போ ஜெயகாந்தன்ட்ட போய் நீங்கள் யாருக்காக அழுதானீங்க, ஏன் பாரிஸுக்கு போக மாதிரி இல்லைன்னு கேட்க முடியுமா? இன்றைக்கி இருக்கிற ஒரு இளைஞன் இப்படி கைவிட்டு போன ஒரு தந்தையை கழுத்தறுப்பான், நீங்கள் மன்னிப்பான்னு சொல்லி படம் எடுக்கிறீங்களே. ஒருவேளை நான் அந்த குத்தை வச்சு உட்காந்து குறைன்னு கழுத்து அறுத்திருந்தா அந்த கிட்னி கேட்டு வந்த அப்பாவை ஒருவேளை கைத்தட்டல் விழுந்திருக்குமா? இளைஞர்கள் விழுவாங்களா? அப்போ கைத்தட்டலுக்காக நான் அப்படி ஒரு படம் எடுக்க முடியுமா? இப்போ என்னென்னா, அவங்களுக்கு ஆடியன்ஸ் பொதுவாகவே வந்து என்னென்னா, நெகட்டிவாக ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறவங்க வேகமாக வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. ஓகே, படம் பார்த்து மன நிறைவடைஞ்சாங்க இல்லையா? இப்போ கூட நம்ம வரும்போது கீழே ஒரு சார் சொன்னார் பாருங்க, படம் பார்த்து எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறவங்க அதை பற்றி ஒரு பதிவு போடாமல் மறந்துடுறாங்க. விமர்சனங்களில் வந்து பர்பஸாக அட்டாக் பண்ணுறது, ஓகே, அப்புறம் வந்து அரசியல் ரீதியாக அட்டாக் பண்ணுறது, நடிகர்கள் பகை, 2 நடிகர்களுக்கு இருக்க பகை. சினிமா வந்து உலகத்திலேயே வந்து நான் அறிந்து ஒருவன் வெற்றியை கொண்டாடுவதை விட அவன் கொஞ்சம் பின்னாடி வளைஞ்சாலும் அதை கொண்டாடிடுவாங்க. அதுதான் அடுத்து அவங்க வரப்போகும்போது அவங்களுக்கு ஒரு பெட்டி தயாராக இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாமையே. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சிதியாக தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட இருக்க கெஸ்ட், இவரோட எழுத்துக்கள் இருந்து ஒரு நல்ல படைப்பு உருவாகும், அந்த படைப்புல இருந்து நல்ல நடிகர்கள் உருவாங்க. ஸோ அந்த உருவாக்கம் என்னைக்கு நிறுத்தும் அப்படின்னா, எப்பவுமே என்னோட கைகளிலிருந்து வரக்கூடிய எழுத்துக்களால் நிறைய பேர் உருவாகிட்டே இருக்கணும்னு அந்த ஒரு உழைப்பு மட்டுமே, ஒரு யதார்த்தமான ஒரு கதைக்களங்களை, யதார்த்தமான வாழ்வியலை நம்மளுக்கு யதார்த்தமாக சொல்லக்கூடியவர் சீனு ராமசாமி சார். நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சார், எங்கேருந்து நான் தொடங்குறதுன்னு யோசிக்கிறேன். ஏன்னா ஒரு படைப்பாளனை வந்து கொண்டாடக்கூடிய விஷயங்கள் தான். நான் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துடுறேன். ஆனால் ஒரு கோழிப்பண்ணை செல்லதுரை படத்தை வந்து முதல் முறை நான் பார்த்ததுக்கப்புறம் என்ன சொன்னேன், ரொம்ப யதார்த்தமாக எனக்கு என் பக்கத்தில் இருக்கவர் என்கிட்ட அவரோட வாழ்வியலை சொல்கிற மாதிரியே இருந்துச்சு. அதை திரையரங்கில் மக்கள் சிலர் கொண்டாட தவறிட்டாங்களோ, இப்போ ஓடிடியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. அது அந்த வருத்தம் எனக்கு இருக்குது சார். ஒரு படைப்பாளராக உங்களுக்கு எப்படி சரி? இல்லை, இதில் வந்து நீங்கள் ஒரு ஆரோக்கியமாக தான் புரிஞ்சுக்கணும். ஓகே, என்னென்னா, நான் வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு நாங்கள் அந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணும்போது யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணோம். ஸோ நம்ம தனியாக வரப்போகிறோம் அப்படின்னு தான் நினச்சோம். ஓகே. ஆனால் காலத்தோட துரதிர்ஷ்டம், எங்களோட ஒரு 6 படங்கள், அதுவும் நடிகர்களுடைய படங்கள், ஆர்டிஸ்ட் படங்கள் வந்தது. அப்புறம் தேட்டரில் வந்து நமக்கு சரியாக பிளேஸ்மெண்ட் ஆகலை, பல ஊர்கள் அந்த படம் ரிலீஸே ஆகலை. இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பொதுவாக சொல்கிறவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல படம் ஓடும், படம் நல்லா இருந்தால் ஓடும். ஸோ இப்போ பையன் வந்து நல்லா ஓடுறான், ஆனால் அவனுக்கு கிரவுண்டு கொடுக்கணும்ல. ஸோ தென் மாவட்டங்கள்லேயே இந்த படம் ரிலீஸ் ஆகலை. காலையில் 10 மணி ஷோ, நைட்டு 10 மணி ஷோ, ப்ரைம் டைம் எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் அந்த நேரத்தில் வந்த படங்கள் ரப்பர் பந்து, இந்த மாதிரி படங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லாவே இருந்துச்சு. அது டக்குன்னு ஆடியன்ஸை கேப்சர் பண்ணிடுச்சு. சரிங்களா? இப்போ என்னுடைய படங்கள் வந்து இப்போ காலையில் 10 மணி ஷோ, நைட்டு 10 மணி ஷோ, சென்னையில் மட்டும் சில குறிப்பிட்ட தேட்டரில் மட்டும் மேட்னி அண்ட் ஈவினிங் ஷோ கிடச்சிச்சு. அதில் எல்லாமே இந்த படம் ஹவுஸ்ஃபுல்லாக போச்சு. ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிவ்யூ இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று, காலைல எந்திரிச்ச உடனே ஏன்னா பார்க்குறேன், ஒரு 6 படம் இருக்கா அன்றைக்கி வெள்ளிக்கிழமை. அப்போது எந்த படத்துக்கு அந்த ட்ரெய்லர் ஹீலர் இதெல்லாம் கொடுக்குற இம்பேக்டில் ஆர்டிஸ்ட் வேல்யூ, இப்போ பொதுவாகவே ஆர்டிஸ்ட் வேல்யூ இருக்கிற படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி படங்கள் போகும்போது அந்த படம் நல்லாவும் இருக்குது.
நான் சொல்கிறது. இப்போ கலையில் வந்து நீங்கள் இது ஓட்டப்பந்தயம் கிடையாது. ஓகே. நீ பலசாலியா நான் பலசாலியா அப்படின்னு தீர்மானிக்கிற அரங்குகள் கிடையாது தியேட்டர். இப்போ மைக் டைசனுக்கும் ஒருத்தரும் குத்து சண்டை நடந்துச்சு, அதுமாதிரி குத்து சண்டை போட்டி கிடையாது. சரிங்களா? மக்களின் கவனத்தை எவ்வளோக்குள்ள ஈர்க்கிறோம், மக்கள் எவ்வளோக்குள்ள உள்ளே வர்றாங்க, எவ்வளோக்குள்ள பார்க்குறாங்க, அந்த படம் எப்படி வளர்ந்து வருது, இதுதான் பாயிண்ட்டு. ஸோ இப்போ நம்ம படத்தை பொறுத்த மட்டும் வந்து என்னென்னா கவனம் பெறலை, தேடி போய் தேட்டரில் இல்லை. இப்போ ஒரு மனம் திருப்தியாக கரெக்டான ப்ரைம் டைம்லாம் கிடச்சி, தமிழ்நாடு ஃபுல்லாக தேட்ரு நல்லா கிடச்சி, ஒரு 2 படங்களோட வந்து, அது 3 படங்களோட மேக்ஸிமம் 3 படங்களோட வந்து எல்லாம் சமமாக தேட்ரு கிடச்சி, ஒரு சோதனை முயற்சி, நீங்கள் ஒரு சோதனை வச்சிங்கன்னா அப்போ யாருமே வரல, இது இப்போதெல்லாம் ஒரு படமா, ஐயோ அப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு விமர்சனத்தை வச்சிங்கன்னா அதை நம்ம ஒரு படைப்பாளியாக நான் ஒரு தோல்வி படமாக ஒத்துக்கிடுவேன், மக்கள் நிராகரித்த படமாக நான் ஏற்றுக்கிடுவேன். ஓகே. ஸோ இந்த படத்தை பொறுத்த மட்டும் இது மக்கள் நிராகரித்த படம் கிடையாது, மக்களிடம் போய் சேராத படம், மக்களை தேட்டருக்கு சரியாக அழைக்காத படம், அவ்வளோதான். இதுதான் பாயிண்ட்டு. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி படங்களுக்கு இருவாசல் உண்டாயிருச்சு. சரிங்களா? திரையரங்குக்கு வந்து ஏதோ காரணத்துக்காக வெளியே வர்ற படங்கள் ஓடிடியில் கவனிக்கப்படுது. ஸோ அந்த வகையில் வந்து டாக்டர் அருளானந்து இந்த படத்தோட தயாரிப்பாளர், அவங்க இந்த படத்தை ஒரு 5 லாங்குவேஜில் டப் பண்ணி, அதை நான் விளையாட்டாக சொல்லிகிட்டு இருப்பேன் நண்பர்கள்ட்ட, ஒரு செக்கானூரணி கம்மாயில் அல்லது மதுரை கம்மாயில் நீந்திக்கிட்டு இருக்கிற ஒரு மீனை அல்லது ஒரு தண்ணி பாம்பை நர்மதா நதியில் கொண்டு வந்து விட்ட மாதிரி, ஒரு தேசிய நதியில் கொண்டு வந்து விட்ட மாதிரி, அது ரொம்ப வேகமாக குளிர்ச்சியாக நீந்தோம் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்த மாதிரி நேஷ்னல் லெவலில் ட்ரெண்ட் ஆனது இந்த படம். அது ஒரு வகையில் எனக்கு சந்தோஷம். அப்புறம் இன்னொன்று என்னன்னா வந்து இங்கே வந்து இந்த ஓடிடி பற்றி சரியாக புரிதலும் யாருக்குமே இல்லை. அது என்ன வெற்றி, என்ன நிமிஷங்கள் சொல்கிறாங்க, இதில் எப்படி படம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய ஸ்டார் படத்தை 80 கோடிக்கு வாங்குகிறாங்க. எப்படி வாங்குகிறாங்க? இப்போ 80 கோடி ஓடிடியில் கலெக்ட் ஆகிறதுனால தானே வாங்குகிறாங்க. ஆமாம். இப்போ என்னோடய முந்தைய மாமனிதன் படம் வந்து போன படம் வந்து 7.5 கோடிக்கு வாங்கினாங்க. ஸோ அப்போ ஒரு ஸ்டார் அந்தஸ்து உள்ள படங்களை இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னா, நீங்களும் யூடியூப் சேனல் தான் வச்சுருக்கீங்க, வியூஸ் அடிப்படையில் தான் நீங்களே செயல்படுறீங்க. ஆமாம். இன்றைக்கி இருக்கிற எல்லா ஊடகங்களும் வியூஸ் அடிப்படையில் தான் செயல்படுறாங்க. ஆனால் என்னென்னா இந்த ஓடிடி பற்றி ஒரு கிளாரிட்டியான விஷயங்களை யாருமே சொல்லவே மாட்டேன்றாங்க. இந்த ஓடிடியில் அடைகிற வெற்றியை பெருவெற்றியாக யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு விஷயமும் இங்கே இருக்குது. இப்போ திரையரங்கில் வந்து கவனம் பெறாமல் வெளியேறிய இந்த படம் இன்றைக்கி உலகம் முழுவதும் ஓடிடியில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. சரிங்களா? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு வியூவுக்கு இவ்வளோ ரூபா, அது ஒரு குறைவான ரூபாயே வச்சுக்கோங்க. சரி, அட 10 ரூபா வச்சுக்கோங்களேன், ஒரு பேருக்கு சொல்கிறேன். ஒரு வியூ பார்த்தீங்கன்னா ஒரு 10 ருபீஸுங்க. இப்போ 1 கோடி பேர் பார்த்தா இதான பாயிண்ட்டு. இப்போ 7 கோடி தமிழர்கள் இருக்காங்க. ஓகே. அப்போ நம்ம படைப்பை 1 கோடி பேர் பார்க்க மாட்டாங்களா? அப்போ இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு இது வந்து ஒரு, அதாவது சின்ன படம் மீன்ஸ் அப்கமிங் ஆர்டிஸ்ட் அடிக்கக்கூடிய படங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக இருக்குது. இப்போ என்னோடய படத்தில் ஏறக்குறைய நிறைய புதியவர்கள், யோகி பாபு தவிர மற்ற எல்லாருமே நியூ ஃபேஸு. உங்களை மாதிரி யூடியூபர்ஸு நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த படத்தில் வந்து அவங்க திறமையை வெளிக்காட்டுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று நாங்கள் பண்ணோம். ஆமாம். இல்லை, இத்தனை வருஷமாக நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா சார், இந்த படம் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்? எல்லா படமுமே எனக்கு ஸ்பெஷல். ஆமாம் சார், அதில் எந்த டவுட்டும் இல்லை. இந்த படம் ஏன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி இருக்கிறீங்க. எல்லா நீர்ப்பறவையும் எனக்கு ஸ்பெஷல், தர்மதுரையும் எனக்கு ஸ்பெஷல். அப்புறம் பலர் வந்து என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, தர்மதுரை மாதிரி இல்லை, நீர்ப்பறவை மாதிரி. இப்போ ஜெயகாந்தன்ட்ட போய் நீங்கள் யாருக்காக அழுதான், ஏன் பாரிஸுக்கு போக மாதிரி இல்லைன்னு கேட்க முடியுமா? ஒரு நாவலாசிரியர்கிட்ட போய் பாரிஸுக்கு போக மாதிரி ஏன் யாருக்காக அழுதான் நாவல் இல்லை அப்படின்னு ஜேகேட்ட கேட்க முடியுமா? சுப்பிரமணிய பாரதியார்கிட்ட போய் ஏன் வந்து வசன கவிதைகள் எல்லாமே நீங்கள் அந்த வெண்பா இலக்கணப்படி எழுதின பாடலுக்கு, அகவல் பாடல்களுக்கு தகுந்த மாதிரி இல்லை
அப்படின்னு கேட்க முடியுமா? எல்லாமே ஒவ்வொரு உடம்பு, ஒவ்வொரு படைப்பு, ஒவ்வொரு நேரம், ஒவ்வொரு காலம். இல்லை அந்த படம் உங்கள்கிட்ட எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அது காதல் படம், ஒரு மனிதனுடைய காதல் படம். காதல் யாருக்கு பிடிக்காது? குறைச்சி சொல்லலை. நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒவ்வொரு படமும் ஒரு உடல். ஸோ இப்படி இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, சிறு வயதில் ஒருத்தன் மன்னிக்கிறான். இன்றைக்கி ஆசிரியரை போய் ஒரு மாணவன் கத்தியை வச்சு குத்திடுறான். இன்றைக்கி ஒரு மருத்துவமனைக்குள்ளே புகுந்து ஒரு மருத்துவரை ஒருத்தன் கத்தியை வச்சு குத்திடுறான். வாட் எவர் இட் மே பி. திட்டுனா கத்தி வச்சு குத்துறதா? அப்படி வச்சு பார்த்தா யாரெல்லாம் குத்துறது? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ ஒரு ஏன் இந்த அவசரம், ஏன் இந்த நெருக்கடி, ஏன் இந்த ஆவேசம், ஏன் இந்த வேகம்? இந்த இன்சேன் சொசைட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, பாதுகாப்பு உணர்வற்ற ஒரு தன்மை, இது ஏன் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் உருவாகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. அப்போ இன்றைக்கி இருக்கிற ஒரு இளைஞன் இப்படி கைவிட்டு போன ஒரு தந்தையை கழுத்தறுப்பான். நீங்கள் மன்னிப்பான்னு சொல்லி படம் எடுக்கிறீங்களே, ஒருவேளை நான் அந்த குத்தை வச்சு உட்காந்து குறைன்னு கழுத்து அறுத்திருந்தா அந்த கிட்னி கேட்டு வந்த அப்பாவை ஒருவேளை கைத்தட்டல் விழுந்திருக்குமா? இளைஞர்கள் விழுவாங்களா? அப்போ கைத்தட்டலுக்காக நான் அப்படி ஒரு படம் எடுக்க முடியுமா? வன்முறையை நான் கொண்டாட முடியுமா? அப்போ புனைவில் வந்து அறப்புனைவுன்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இதிகாசங்களும் அறப்புனைவு தான். நீதியை சொல்வதற்காக புனையப்பட்ட கதைகள் தான். சில கதைகள் நடந்ததாக மக்கள் நம்புகிறாங்க, சிலது புராணங்கள்ன்றாங்க. ஸோ அப்போ கதையில் வந்து அப்போ நீதி வேலை செய்கிற இடம்னு இருக்குல்ல. ஒரு இள வயதில் இருக்கிற ஒரு பிள்ளை தான் தங்கச்சி மாதிரி, தான் தங்கச்சி சின்ன வயசில் நின்ன மாதிரி நிற்கிற இன்னொரு தங்கச்சியை பார்த்து மனசு உருகுறான். ஒரு மன்னிக்காமல் பேசவே இல்லை, மன்னிக்கிறான். ஸோ அப்போ தான் அதனால தான் இது ஒரு முடிவை நோக்கி போகிற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையே வந்து என்ன, வளர்ந்துக்கிட்டே இருக்கிற வாழ்க்கையா, முடிவை நோக்கி போகிற வாழ்க்கை. ஓகே. இப்போ இந்த முடிவை நோக்கி போகிற வாழ்க்கையில் மன்னிப்பும் அன்பும் மனிதனை வந்து உன்னதமாக்கி இன்னும் பல நல்ல காரியங்களை செய்ய வச்சிடும். அவ்வளோதான். ஓகே. ஸோ அப்படி தொடர்ந்து என்னுடைய படங்களில் நான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த படம் எனக்கு என்ன ஸ்பெஷல்னால், எனக்கு வந்து ஒரு சவாலான ஒரு படம். எல்லாமே புதுமுகங்கள், இவங்களுடைய நடிப்பு திறனை வெளிப்படுத்தி இந்த நடிகர்கள்லாம் நடித்து ஒரு ஆடியன்ஸ் வந்து கண் கலங்கி அழுதுட்டாங்கனாலே அது நமக்கு ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு நினச்சேன். அப்புறம் மண்ணின் மைந்தர்களாக இருந்தாங்க. ஸோ இந்த கதையோட ஆன்மா, அந்த நான் போன நேரத்தில் நிறைஞ்சிருந்த கம்மா, மேற்கு தொடர்ச்சி மலை, அமெரிக்காவில் 4 ஃபெஸ்டிவல் இந்த படம் அஃபிஷியல் நாமினேஷன் ஆச்சு. ஓகே. இப்போ நானாக ஆனேன். அந்த மேற்கு தொடர்ச்சி மலை, அந்த ஊரை நிறைஞ்சிருந்த கம்மா, அந்த வைகை அணை, அந்த வறண்ட நிலப்பரப்பு, அங்கே மேய்ஞ்ச ஆடு கோழி, அங்கே இருந்த கருணை, அன்பு, ஈவு இரக்கம், அந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருந்த வராக நதி, அந்த சுற்றி பகுதியில் தேனி பெரியகுள பகுதியில் இருக்கக்கூடிய பல உன்னதமான விஷயங்கள் உலக அரங்குக்கு போகுது. அது உலக அரங்கம் கவனிக்கிறாங்க. அந்த பிராந்திய வாழ்க்கையை உலக அரங்கம் கவனிக்கிறாங்க. அதனால் நான் கவனிக்க போகிறேன்னு எப்போயுமே நான் நினச்சதே கிடையாது. அந்த வாழ்க்கையை நான் காமிக்கிறேன், அந்த வாழ்க்கை அங்கே தெரிய வருது. ஸோ இன்றைக்கி அந்த படம் வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஓடிடியில் நேஷ்னல் லெவலில் ட்ரெண்ட் ஆகி இன்னும் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு இப்போ என்னென்னா, அவங்களுக்கு ஆடியன்ஸ் பொதுவாகவே வந்து என்னென்னா, நெகட்டிவாக ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறவங்க வேகமாக வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. ஓகே. படம் பார்த்து மன நிறைவடைஞ்சாங்க இல்லையா? இப்போ கூட நம்ம வரும்போது கீழே ஒரு சார் சொன்னார் பாருங்கள்,
படம் பார்த்து எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறவங்க அதை பற்றி ஒரு பதிவு போடாமல் மறந்துடுறாங்க. நம்ம பார்த்துட்டோம், ஓகே. இந்த நேரத்தில் நான் வந்து உண்மையிலே கேட்டுக்கிறேன், இந்த படம் பிடித்தவர்கள் எத்தனையோ பேர் என்னை பார்த்து சொல்கிறீங்க, இன்பாக்ஸில் மெசேஜ் அனுப்புகிறீங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்க. இந்த படம் உண்மையிலே பார்த்து எங்களுக்கு இந்த படம் ஓகே, எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பற்றி ஒரு சின்ன பதிவு போடுங்க. அந்த பதிவின் மூலமாக மேலும் ஒருத்தர் இந்த படத்தை திரும்ப பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம ஆதன் மீடியா மூலமாக நான் மக்களுக்கு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக சார். ஸோ அப்போ என்னென்னா, இங்கே வந்து விமர்சனங்களில் வந்து பர்பஸாக அட்டாக் பண்ணுறது, ஓகே, அப்புறம் வந்து அரசியல் ரீதியாக அட்டாக் பண்ணுறது, நடிகர்கள் பகை, 2 நடிகர்களுக்கு இருக்க பகை. சினிமா வந்து உலகத்திலேயே வந்து நான் அறிந்து ஒருவன் வெற்றியை கொண்டாடுவதை விட அவன் கொஞ்சம் பின்னாடி வளைஞ்சாலும் அதை கொண்டாடிடுவாங்க. அதுதான் அடுத்து அவங்க வரப்போகும்போது அவங்களுக்கு ஒரு பெட்டி தயாராக இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாமையே. இது வந்து சினிமாவோட நான் அந்த காலத்துலேருந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். பிறர் தோல்வியை கொண்டாடும் ஒரு மனம், பிறர் வெற்றி வரும்போது அமைதியாகிடுறது. இது வந்து சினிமாவில் இயற்கை. ஸோ அப்போ இந்த ஓடிடியை இந்த படத்தை வந்து ஓடிடியில் இந்த படம் வெற்றி பெறுகிறது அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் அமைதியாகிட்டாங்க. சிலர் எதிர்வினை புரிகிறாங்க. புரியுது. எதிர்வினை புரிகிறவங்க உங்களை நோக்கியா சார்? இல்லை, எதிர்வினை புரிகிறவங்க வந்து என்னென்னா, அவங்களுக்கு வந்து இந்த வியாபாரம் தெரியல. நான் தான் ஒரு மேடையில் கூட சொன்னேன், நான் இந்த ஜன்னலில் ஒரு புறா இருக்குது, இந்த புறாவை வந்து எத்தனை பேர் பார்க்குறாங்கன்றதை பொறுத்து இந்த புறாவை வளர்க்குறவருக்கு பணம் கிடைக்கும். அப்படின்னா இந்த புறா வளர்க்குறவர் என்ன செய்வார், புறாவுக்கு தானியத்தை போட்டுட்டு ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து அந்த புறாவை காட்டுவார்ல. ஆமாம், அந்த வேலையை தான் நம்ம செய்யணும். அதனால் என்னடா திடீர்னு படம் ரிலீஸ் ஆகி 40 நாள் கழித்து டைரக்டர் ப்ரமோஷன் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. அது அப்படி கிடையாது. அப்படி பார்த்தா நான் தென்மேற்கு பருவக்காட்டுக்கு இப்போயும் ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே என் குழந்தைகள் தானே, எல்லாமே என் படைப்புகள். இல்லை, உங்கள் படைப்பை பற்றி நீங்களே போய் கேட்கக்கூடாது. என் படத்தை விமர்சனம் பண்ணுங்கள், என் படத்தை நீங்கள் எழுதுங்க அப்படின்னு நீங்களே போய் கேட்கக்கூடாது. இது ஒரு படைப்பு கர்வத்துக்கு இலக்கு இல்லையா? இது ஒரு படைப்பாளி அப்படி கேட்கலாமா? சரி, நீங்கள் ஒரு புத்தகம் போடுறீங்க, ஏன் முன்னுரை வாங்குறீங்க? நீங்கள் ஏன் முன்னுரை வாங்குறீங்க, முகவுரை வாங்குறீங்க, பதிப்புரை வாங்குறீங்க, ஏன் விமர்சன கூட்டம் வைக்கிறீங்க? புத்தகம்னு ஒன்று போட்டாலே அது பிறர் படிக்க, பிறருக்கு போக. அது ஆர்வம் காட்டாத மாதிரி இருக்கலாம், அல்லது ஆர்வம் காட்டாமல் கூட இருக்கலாம். அது அவங்களுடைய தனிப்பட்ட மனோபாவத்தை பொறுத்தது. சரிங்களா? சினிமாவை பொறுத்த மட்டும் அப்படி இருக்க முடியாது. சினிமாவை பொறுத்த மட்டும் இதில் ஒரு மகிழ்ச்சியும் இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல ஒருத்தன் கயறில் நடக்கும்போது கைத்தட்டுற சத்தம் காதில் கேட்கும். 10 வருடம் கழித்து ஒருத்தர் நடக்கும்போது மக்கள் கைத்தட்டுறது காதில் கேட்குமா? கீழே விழுந்துடக்கூடாதுன்ற கவனம் இருக்கும், தட்டில் எவ்வளோ காசு விடுக்குதுன்னு பார்ப்பான். ஆமாம், ஏன்னா அவனுக்கு நிறைய பொறுப்பு வந்திருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி பேச்சுலராக இருப்பான், இப்போ அவனை நம்பி சில உயிர்கள் வீட்டில் இருக்கும். நிறைய வித்தியாசம் இருக்குது. கண்டிப்பாக. எனக்கு இந்த விஷயத்தில் பெரிய இன்ஸ்பிரேஷன் கமல் சார் தான். ஓகே, கமல் சார் மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு கிடையாது. படத்தை கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு அந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸில் அவரை மாதிரி ஸ்மார்ட்டாக யாருமே வேலை செய்ய முடியாது சார். நார்த் ஈஸ்ட்டு, அந்த நார்த் சைடில் இருக்க டிவியில் அவர் பேட்டி கொடுக்குறாரு சார் கமல் சார். எதுக்கடா இவர் அந்த பக்கம் இந்த டிவியில் பேட்டி கொடுக்குறாரு, அங்கே உட்காந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, எதுக்கு இங்கே பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக யோசனை. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, இப்போ நம்ம ட்ரெயின் போடுறதுக்கு அந்த வடமாநில இளைஞர்கள்லாம் வந்து வேலை செய்கிறாங்க இல்லையா. இப்போ வடமாநில டு போரூர், சென்னை ஃபுல்லாக வேலை செய்கிறாங்க. மெட்ரோ அந்த இளைஞர் வேலை மட்டும் இல்லை, இன்னும் ஊர்களில் நிறைய ஊர்களில் கோழி பண்ணையெல்லாம் கூட வந்துட்டாங்க சார். அதான் சொல்கிறேன், நம்ம வேலை செய்கிறாங்க இல்லையா. ஆமாம். ஒரு நாள் நான் வந்து ஒரு காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு கடையில் நிப்பாட்டி உள்ளே போகிறேன். அங்கே ஒரு பையன், ஒரு நார்த் ஈஸ்ட் பையன் சொல்கிறத விட
மகாராஷ்டிரா அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு பையன் கமல் சார் இன்டர்வியூ பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தேன், அப்போ தான் எனக்கு புத்தியில் பட்டுச்சு, பெரிய மகான்றா அவர். இங்கே வேலை செய்கிறவனா தமிழ்நாடு தேட்டருக்குள்ளே கூப்பிட்றதுக்கு என்ன ஐடியா? அவன் ஊர் டிவியில் போய் பேசுகிறாரு. அவன் ஊர் டிவியில் பேசி இங்கே வேலை செய்கிறவனை தேட்டருக்கு வா தம்பின்னு கூப்பிட்றாரு. சரிங்களா? ஸோ அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப உற்சாகமாக இருக்குது. கோழிப்பண்ணை செல்லதுரை ஏன்னா கரை சேர்ந்துருச்சு. நீங்கள் எதிர்வினைன்னு ஒரு வார்த்தை வச்சுருந்தீங்க. சீனு ராமசாமி அப்படின்ற பேருக்கு நான் சொல்கிறேன், அந்த வாழ்வியில் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு உங்களை மாதிரியான நபர்கள் தான் கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்போ இருக்க 2K கிட்ஸுக்கெலாம் அதெல்லாம் பார்த்துருப்பாங்களான்னு கூட சந்தேகம் தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு. ஸோ எனக்கு என்னென்னா, அந்த உங்கள் பேர் இருக்கப்போ நான் ஒரு கான்ஃபிடென்ட்டாக அங்கே ஒரு வாழ்வியல் இருக்கும், நான் போய் அதை ரசிச்சுட்டு வரலாம், வாழ்ந்துட்டு வரலாம் தான் அந்த ஸ்க்ரீனிங்கில் நம்ம அந்த படம் முழுக்க நாங்கள் அப்படி தான் ட்ராவல் பண்ணுவோம். ஆனால் இவரை அடக்கணும் அப்படின்னு நினைப்பவங்களும் உண்டா? நினைக்கிறாங்களா? நீங்கள் அதை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை, நான் வந்து என்னென்னா அப்படி நினைக்கல. ஓகே, நான் அப்படி நினைக்கல. இந்த உலகத்தில் யாருமே அப்படி செஞ்சிட முடியாது. கண்டிப்பாக யாருமே அப்படி செய்ய முடியாது. அப்போ வேணால் கொஞ்சம் ஏதாவது ஒரு லைட்டாக ஒரு மறைக்க முயற்சி பண்ணலாம். ஓகே. ஆனால் அடுத்த கணம் அது வெளியே வந்துடும். அப்படி எனக்கு ஒரு நியூசன்ஸாக இருக்கும் சில நேரங்கள். என்னடா அது, நான் அதை ஒரு நியூசன்ஸாக பார்க்குறேன், சிறு சிறு தொந்தரவாக பார்க்குறேன். அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா, உங்களுக்கு அதெல்லாம் இல்லைன்னா சுவாரஸ்யம் இருக்காது. நான் அதை கவனிக்கவும் மாட்டேன். யாராவது சொல்லுவாங்க. இப்போ நேற்று கூட வந்து எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி யாரோ ஒருத்தர் நெகட்டிவ் கமெண்ட்டு சொல்லியிருக்காங்க உங்களை பற்றி, நீங்கள் அதை கவனிச்சிங்களா? உடனே பதில் சொல்லுங்கள், அதை பற்றி உடனே பேசுங்க அப்படின்னு நான் சொன்னேன். வாங்க, நீங்கள் வந்து என்னுடைய படங்களோட ரசிகர்னு சொல்கிறீங்க. ஆமாம் சார், அந்த படமாக வருமா சார், இந்த படம் ரைட், ஓகே. நீங்கள் ரசிகர்னு சொல்கிறீங்க. இப்போ கோழிப்பண்ணை செல்லதுரை படம் பார்த்தீங்களா? பார்த்துட்டேன் சார். அதை பற்றி ஒரு பதிவு போட்டிங்களா? உங்களுக்கு உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை எழுதி ஒரு பதிவு போட்டிங்களா? இல்லை சார். அப்படின்னா நான் ஏதாவது ஒரு வகையில் வந்து பின்னடைவை சந்திக்கணும் அப்படின்னு நினச்சி செய்கிறவங்களுக்கு உண்மையான பதில் என்ன தெரியுமா சார்? சொல்லுங்கள் சார். நீங்கள் படம் பார்த்துட்டு அந்த படத்தை பார்க்கக்கூடிய ரிவ்யூவை முகநூலில் இதிலெல்லாம் போடுறது தாங்க, வேறு எதுவுமே சமூக வலைதளத்தில் போடுறது தான் உண்மையான பதில். ஆனால் எதிரிகளையும் நீங்கள் ஒவ்வொரு நாள்லையும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. இல்லை, நம்ம எதிரின்னு சொல்ல முடியாது. ஓகே, நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரியுதா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு ஒரு பிரபலமானவங்க அல்லது கொஞ்சம் புகழானவங்கன்னு வச்சுக்கோங்க, யாரை எடுத்துக்கிட்டாலும் இந்த உலகத்தில் நீங்கள் யாரை எடுத்துக்கிட்டாலும் 4 பொதுவுக்கு வந்துட்டா எதுவுமே கண்ணடி சொல்லடி வாழ்த்துறை எல்லாமே உண்டு. ஓகே. நிறைய படங்கள், உங்கள் நாயகன் விஜய் சேதுபதி அவர்களாக இருக்கட்டும், நிறைய படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்துருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி உங்கள் பேர் இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஒரு கண்டென்ட்டும் ஒரு வாழ்வியலும் இருக்கும். ஏன் நீங்கள் சவால்களை மேற்கொண்டு புது ஆட்களை உள்ள வரணும், புது ஆட்களை உருவாக்கணும், புதுசை தேடி போகணும், புதுமையாக இருக்கணும்? லைக் நீங்கள் நினச்சிருந்தா உங்கள் நாயகனை கூப்பிட்டுருக்கலாம், இல்லை நீங்கள் கேட்டிருந்தா நிறைய பேர் உங்களுக்காக ரெடியாக இருக்கலாம், கால் ஷீட் தரலாம், உங்கள் படத்தில் நடிக்க விருப்பமாக இருக்கலாம். விஷாலாக இருக்கட்டும், விஷ்ணுவாக இருக்கட்டும், நிறைய நடிகர்கள், பேர் சொல்லக்கூடிய நிறைய நடிகர்கள் இருக்காங்க. ஆனால் ஏன் அந்த சவால்களை மேற்கொள்ளணும் புது ஆட்களை வச்சு? நான் இப்போ வந்து உதாரணத்துக்கு கதை தாங்க. ஓகே, கண்டென்ட்டு தான். இப்போ கோழிப்பண்ணை செல்லதுரையே விஷால் நடிக்க வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்படியே வந்து ஒரு சாமானியனாக அவர் நடிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது, அவருக்கு ஒரு பட்ஜெட் இருக்குது, அவருக்கு ஒரு ரெக்கவரி இருக்குது. மலையாள படத்தில் மோகன்லால் நடிக்கிற மாதிரி, மம்மூட்டி நடிக்கிற மாதிரி, ஓகே, இதுதான் இந்த ஸ்கிரிப்டோட தன்மை. நான் ஒரு சாமானியனாக நடிக்கிறேன், ஒரு காமன் மேனாக, எந்த எக்ஸ்ட்ரா சூப்பர் நேச்சுரல் பவரும் எனக்கு இல்லை. சரி, மாஸ் ஓப்பனிங் பாட்டு, ஃபைட் சீக்வன்ஸ், என்னால் வந்து ஒரு 100 பேர் அடிக்க முடியும், 50 பேர் அடிக்க முடியும்,
ஒரே அடியில் தலை தனியாக அப்படியே உருண்டு காற்றுல பறக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா நேச்சுரல் சூப்பர் பவர் எதுவுமே எனக்கு கிடையாது. ஐ எம் அ காமன் மேன். இன்பத்தில் எனக்கு சிரிப்பு வரும், கவலையில் நான் அமைதியாகிடுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு நன்றி உணர்ச்சியை காட்டுற சில சந்தர்ப்பங்கள் உருவாகும். அப்படி ஒரு காமன் மேன் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக அப்படி இன்றைக்கி இருக்கிற பெரிய ஹீரோக்கள் யார் வருவா? வரமாட்டாங்க. அப்படியே அவங்க வந்தாலும் அதை அப்படி எடுக்க முடியாது. அவங்களுக்குன்னு சில விஷயங்கள் நம்ம செஞ்சாகணும். அப்போ புதியவர்கள் வச்சு எடுக்கும்போது அவங்க அந்த கதாபாத்திரத்தோடு அப்படியே பாண்டிங் ஆகிடுவாங்க. அப்படி தான் ஏகன், அப்படி தான் பிரிகிடா, அப்படி தான் சத்யாதேவி, இந்த படத்தில் நடித்த குட்டிப்புலி தினேஷ். ஆமாம். ஸோ இவங்க எல்லாமே அந்த கதாபாத்திரமாக பாண்டிங் ஆயிடுவாங்க. அப்போ உண்மை சம்பவம் ஒன்று நடக்கிற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க, உண்மை சம்பவத்தை நடக்கிற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா? இது புதுமுகங்கள் நடிக்கும் பொழுது அதை படமாக நீங்கள் பார்க்கும்போது அந்த உணர்ச்சி உங்களுக்கு வரும். ஆனால் அது தியேட்டர் அப்படின்னு வரும்போது ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லாத படம்னு சொல்கிறாங்க. என்னதான் அதில் ஆர்டிஸ்ட் வேல்யூ இருந்தால் கூட, ஆர்டிஸ்டிக் வேல்யூ இருந்தால் கூட அது ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லாத படங்கள்னு சொல்கிறாங்க. மக்கள் புதுமுகங்களுடைய போஸ்டரை பார்த்து உடனே திரையரங்குக்கு வருவதற்கு ஆர்வம் காட்டுவது இல்லை, யதார்த்த உண்மை. அப்படி மீறி இயக்குனருக்காக அல்லது மற்றவங்களுக்காக பண்ணுற விளம்பரத்துக்காக அவங்க உள்ளே ஏறி வந்தாலும் பிஞ்சு பூ கனி காய் மவுத் டாக், நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இந்த 4 நிலைகளில் ஒரு படம் ஒரு வாரம் 10 ஒரு 7 நாள் 10 நாள் பொறுத்துறது அப்படி பிக்கப்பாக விடுறதுக்கான சூழலும் இன்றைக்கி இல்லை. அது யாரும் அலோவ் பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு ஷோவே கூட்டம் வந்துடணும், வரலன்னு தூக்கிடுவாங்க. இதுதான் குட்டுக்காளிக்கும் லைக் அந்த மாதிரியான படைப்புகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பொதுவாகவே வந்து பாதிப்பு. புதுமுகங்களை வச்சு தேட்டருக்கு கொண்டு வரும்போது ஏதாவது அத்தி பூத்தது மாதிரி ஒரு படம் வெற்றி பெறுது. நைனா மாதிரி ஒரு படம் வந்து ஜெயிச்சிச்சு, பிரபு சாலமன் சார் எடுத்தார். ஆனால் அந்த படத்தில் ப்ரொமோஷன் அதெல்லாம் இருக்குது, மக்கள்கிட்ட கொண்டு ரீச் பண்ணுறதில் இருக்குது. ஸோ அதுக்காக நான் வந்து என்ன ஒரு தன்னம்பிக்கை நமக்கு தருதுன்னா, தியேட்டருக்கு வந்துட்டு அப்படியே நேராக ஓடிடிக்கு வரும்போது அது பெரிய மக்களுடைய வரவேற்பையும் கவனிப்பையும் அந்த படங்கள் இப்போ வந்து போகுமிடம் வெகு தூரம் இல்லை, சட்டம் என் கையில், அப்புறம் இன்னும் 2-3 படங்கள், சசிகுமார் சார் படம், ஓகே, நந்தன், இந்த மாதிரி படம்லாம் ஓடிடியில் கவனிக்கப்படுது. இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தானே உங்களுக்கு? அதான் அந்த சவாலோட பயணிக்கணுன்றதான் அவங்களோட விஷயமாகவும் இருக்குது சார். நம்ம வந்து எப்படின்னா உங்களுக்கு எம்ஜிஆர் கத்தி சட்டை போடுற மாதிரி வாழ்க்கைங்கிறது. கரெக்ட். எதிராளிக்கு கத்தி கீழே விழுந்துட்டா கூட நம்ம எடுத்து கொடுத்து கூப்பிடணும் வாங்கன்னு. ஓகே ஓகே. ஒரு உற்சாகமாக சண்டை போட வேண்டியது தான். எங்கள் அம்மா என்கிட்ட ஒரு தடவை சொன்னாங்க, ரொம்ப சோகத்தில் வந்து ஃபோன் பண்ணி ஒரு டயத்தில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தாயாருக்கு நான் ஃபோன் பண்ணி, என்னம்மா இது இப்படியே என்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டு புலம்புனேன். டேய் சும்மா இருடா, சமாளிச்சுக்கிட்டே போகிறதாப்பா வாழ்க்கை, அப்படியே சமாளிச்சுக்கிட்டே போப்பா, ஒரு நாள் நல்லது நடக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அது மாதிரி சமாளிச்சுக்கிட்டே கத்தி சண்டை போட்டுக்கிட்டே அப்படியே போக வேண்டியது. ஒரு கட்டத்தில் இது வேண்டாம்ப்பா, நீங்கள் என்ன கமர்ஷியலான்னு எதிர்பார்க்குறீங்க? இங்கே பாரு, மாஸ் ஹீரோக்கு ஒரு ஓப்பனிங் வைக்கிறேன், ஓப்பனிங் சாங் வைக்கிறேன், ஒரு 5 ஃபைட் சீக்வன்ஸ் வைக்கிறேன், ஒரு லவ் வைக்கிறேன், கதையை நான் முடிச்சிடறேன். என்னைக்காவது நினச்சது உண்டா சார்? அப்படிங்களா? ஓகே, நினைப்பேன். இப்போ கூட நான் தயாராக தான் இருக்கேன். ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஓகே, ஒரு மாஸ் படம் தர்மதுரையில் அதில் இருந்துச்சு. தர்மதுரையில் இருக்கும் சார், ஆனால் வேறு வடிவத்தில் இருக்கும். ஸோ எனக்கு ஒரு அப்படி ஆசை இருக்குது. நம்மளா தேடி போனால் ஒரு மாதிரி, அவங்க கூப்பிட்டா ஒரு மாதிரி. நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? அதனால் நம்மளை தேடி வர்றவங்கள்ட்ட தான் நம்ம பேச முடியும். இப்போ சின்ன சின்ன படங்கள் நம்மளை தேடி வர்றாங்க, சார் பண்ணிடலாமான்னு சொல்கிறாங்க. அப்கமிங் ஆர்டிஸ்ட்டுகள் வந்து என்னை அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி யாராவது நம்பி ஸ்ரீராமசாமி சார் என்ன கதை வச்சுருக்கீங்க சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகே, நல்ல மாஸ் கதையாகவே மாஸ் கதைனா இவங்க நினைக்கிற மாஸ் வேறு, நான் நினைக்கிற மாஸ் வேறு. சரிங்களா? ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்டைலிஷான
ஆக்ஷன் பேஸ்டு த்ரில்லர், க்ரைம் த்ரில்லர் கூட பண்ணலாம். அது மாதிரி ஸ்கிரிப்ட்லாம் கூட என்கிட்ட இருக்குது. கடைசி ஒரு 20 மினிட்ஸ் வந்து என்னோடய படமாக இருக்கும், எமோஷ்னல். சிறப்பு. அது மாதிரி கூட பண்ணி வச்சுருக்கேன் நான். அப்படி ஒரு ஐடியாவும் இருக்குது. பார்ப்போம், நம்மளை நம்பி யாராவது கூப்பிட்டாங்கன்னா, கேட்டாங்கன்னா அந்த படங்களை 1-2 எடுத்து பார்ப்போமே. நம்ம தான் 9 படம் எடுத்துட்டோமே. ஃபெஸ்டிவலுக்கு நிறைய படங்கள் எடுத்தாச்சு. இயக்குனர். ஸோ இப்போ வந்து நம்ம நண்பர்களோட மக்களோட நிறைய ஃபெஸ்டிவலுக்கு போகிற மாதிரி, ஐ மீன் வாழ்க்கையில் ஃபெஸ்டிவல்கள் அதிகமாகிறதுக்கு சில படங்கள் எடுப்போமே. அதுவும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சார். இந்த இடம்பொருள் எவ்வளவும் நாங்கள் உங்கள்கிட்ட எப்போ அந்த படைப்பு நீங்கள் எங்கள் கையில் கொடுப்பீங்கன்னு ஒரு கேள்வி தொடர்ந்து உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்த சார் ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம் சார். அந்த படம் இப்போ நேற்று கூட பார்த்தேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகே. அவங்க லிங்குசாமி போஸ் பிரதர்ஸ், இயக்குனர் லிங்குசாமி அவர்களும் போஸ் அவர்களும் அவங்க முன்னாடி சாட்சியாக வந்து நிற்கிறாங்க. ஈராஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு மட்டும்தான் ஒரு சிறு தொகை தரணும். சரிங்களா? அந்த சிறு தொகையில் ரொம்ப கம்மி, ஒரு 2 crores என்னமோ தான் தரணும். மற்ற எல்லாருமே ஒரு குடையின் கீழே வந்துட்டாங்க. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கேன்னு வந்துட்டாங்க. ஏன்னா அப்படியே விட்டால் வீணாக போயிடும். ஆமாம், யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அட்லீஸ்ட் ஓடிடிலையாவது ஷேரிட்டில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு எல்லாரும் ஒரு குடையின் கீழே வந்துட்டாங்க. இந்த நீர்ப்பறவை படம் பார்த்தீங்களா? நீர்ப்பறவையில் நம்மளும் வாழணும்னு சொல்லி விஷ்ணு விஷால் வருவாப்புல, பார்த்தீங்களா? ஆமாம். ஆனால் அவர் நம்ப மாட்டாங்க யாருமே. அந்த கதையாக இருக்குது இப்போ. ஓகே. அவங்க எல்லா பிரச்சனையும் ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு அவங்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் வெறும் கோஸ்ட் ஸ்டோரிஸும் காசிப்ஸும். ஸோ திருப்பதி பிரதர்ஸ் திரும்ப எந்திரிச்சு வருவாங்க நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து 2025 மக்களை சந்திச்சிரும்னு நான் ஆழமாக வேண்டுறேன், பிரார்த்தனை பண்ணுறேன். சரி, தன்னோட படைப்பு எடுத்த உடனே ப்ரொடியூசர்ஸ் உண்டானது, படம் உண்டானதுன்னு ஒதுங்காமல் இன்ன வரைக்கும் ஓடிடியில் வந்து நல்ல வரவேற்பு, நான் சொன்ன மாதிரி மக்கள் இன்னமும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. படத்துக்காக நிற்கிறதா சார் உங்களோட, அதுதான் நீங்கள் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய படைப்பாளிகள் உருவாகிட்டே இருக்கீங்க, நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். நான் சொன்ன மாதிரி தான் சார், ஒரு யதார்த்தமான வாழ்வில் நீங்களே இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அதை கைவிட்டுறாதீங்க. மாஸ் எலிமெண்ட் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நீங்களாக இருக்கனால தான் நாங்கள் அதை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வாழ்வில் உங்கள் மூலமாக நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் தான். மிக்க நன்றி. உண்மையிலே வந்து பட ப்ரமோஷனுக்கு இது மாதிரி பேட்டிகள்லாம் நம்ம கொடுப்போம். ஆனால் படம் ரிலீஸ் ஆகி ஓடிடியில் அவரோட சக்ஸஸை பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் என்னை கூப்பிட்டது வந்து இந்த மழை பெய்யும் இந்த நாள் இனிய நாளாக எனக்கு படுது. நல்ல கேள்விகள் கேட்டீங்க. உங்களுக்கு இந்த நேரம் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். ரொம்ப நன்றி சார். இந்த நிகழ்ச்சியில் எடுப்பிற நாள் முறையில் நன்றி, வணக்கம்.